எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வடிவேல் காமெடி ரியாக்ஷன் தான் பார்ப்போம். இப்படி போயிட்டு என்ன சோன புது மாலை புது பொண்ணு எங்க கிளம்பிட்ட? இல்ல ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். போடா மூதேவி. ஒரு வீட்டுல ரெகுலரா ஜான பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம தொழிலை பார்த்து இந்த பிள்ளை சரி அரவத்து கஞ்சியாச்சு ஊத்துவான்னு ஜம்ப் பண்ணி பிட்டால வந்துருச்சு. நம்மளுக்கு அறக்கிறது வயசாகி போச்சு இல்ல. சரி போனா போன்னு சடக்குன்னு 3 முடிச்ச போட்டு கூடைய கூட்டி விட்டேன். அதுக்காக 4 பேர்கிட்ட சொல்லாதே கல்யாணத்தை பண்ணிக்கிறது. ஆமா, நான் பின்னி மில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். பிரமாண்டம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏட்டா லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரவே இல்ல? இதான் சொல்லவே இல்லையா? அப்படியே கேள்வி சொல்லவே இல்லையோ? அதான் புரிஞ்சு இருக்காங்களா? சொல்லவே இல்லை. சில்கோ ரெட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும் தான். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனான்னு ஒரு கேன சாண புடிச்ச போய்ஸ் அப்படி. டேய் டேய் டேய், யாரா சாண புடிச்ச தெரியலங்கற? என்ன சொன்னப்ப நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. ஏ வென்று போடாங்க. முறப்பிரகாரம் செய்யும்னால தெரியும். மூஞ்சி முகரை. டேய் டேய், எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்க நீ. பாத்துக்கடா. அப்படி அடிக்கணும்டா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறா பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறா? ஐயோ அக்கப்பா. பாருப்பா வேடிக்கை பாறா. என்ன பண்ண போற நீ? ஜெய் பண்ண போற. யாருக்கு? ஏன் உனக்கு தான்? போய் வேலைய பாறா. கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை புள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாண பிடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டி சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப ஏய் தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கடா. ஏய் என்னடா அது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா, கத்தி அங்கதானே வச்சேன். ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இருக்கு போய். ஓகே, எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே, நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போய் பேசி. திரும்ப பக்கம். அப்படி இரு. அதான் சொல்லு 7 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சாடா? மூஞ்சியை குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டிட்டாங்களே அன்னைக்கு. தம்பி, டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள், முதுகுக்கு பின்னால் சீரும். நீப்பா பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா நீங்க ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. பொருள் பெருசுல தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுவா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய? ஆமா, மலைய 2ஆ பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அந்த விசில் தூக்கி வை ராஜா. தடிய பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கல மாதிரி சிக்கிட்டு
இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? ஏயா வேட்டியை கிழிக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திருச்சு கட்டிக்க. சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா. ஆத்தாடி ஆத்தா. ஐ எப்படி? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அக்கிக்கா அக்கிக்கா அக்கிக்கா. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. ஐ அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா சாணபடி சாணபடி சாணபடி. உனக்கு சாலை பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறு 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 கிறுன்னு சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாலை பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. Thanks for visiting my channel at Common Man Mind Voice, SKR's Reactions. Please like, comment, share and subscribe.